பண்டி, நாளையிலிருந்து நமக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, படிச்சிட்டியா பண்டி? எனக்கு இன்னும் 1 மார்க் எல்லாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு தெரியுமா? என்னது 1 மார்க் மட்டும் தான் இருக்கா? எனக்கு 5 மார்க் 10 மார்க்ஸ் எல்லாம் இருக்கு ரோஸ். ஏய் பண்டி, ரோஸ், நேத்து 2 பேர் ஏதோ புதுசா பென்சில் பாக்ஸ் வாங்குனீங்கல்ல, என்ன விட்டுட்டு போய் அது என்னன்னு காமிங்க. ஏன் உங்க 2 பேத்துக்கு மட்டும் வாங்கியிருக்கீங்க? சாரி நான்சி, அந்த ஷாப்ல 2 பென்சில் பாக்ஸ் தான் இருந்துச்சு. நான் அந்த அங்கிள் கிட்ட கேட்டேன், அவரை நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. என்னோடத பாக்குறியா? வெயிட் பண்ணு. இது என்ன பென்சில் பாக்ஸா இல்ல வேற ஏதாவதா? ரொம்ப பெருசா இருக்கு ரோஸ். நான்சி, ரோஸ், 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. நானும் வந்ததுக்கு அப்புறமா பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. பிங்கி, டிம்பிள், சீக்கிரமா இங்க வந்து புது பென்சில் பாக்ஸ பாருங்க. உன்னோட பென்சில் பாக்ஸ பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இப்ப ஓபன் பண்ணி காமி. ரோஸ், என்னது இது? மொத்த கிளாஸ் இங்க தான் நின்னுட்டு இருக்கும் போல இருக்கு. மேம் பார்த்தா திட்ட போறாங்கப்பா. பண்டி, மேம் வர்றதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு பண்டி. அதுக்குள்ள நீ காமிச்சிடு ரோஸ். சூப்பரா இருக்கு. யூனிகார்ன் டிசைன் போட்டதா? எஸ் நான்சி, இது ஒரு பயங்கர லேட்டஸ்டான மெக்கானிக்கல் பென்சில் பாக்ஸ் தெரியுமா? இங்க பாருங்க. இங்க டைம் டேபிள், நம்ம ஸ்கூலோடைய டைம் டேபிள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இயர்க்காக நான் எழுதாம வச்சிருக்கேன். இது ஃபுல்லா பென்சில் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி எடுத்து விட்டா ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ், என்னது இது? 2 பென்சில் வச்சிருக்க, 2 எரேசர் வச்சிருக்க. மத்ததெல்லாம் எங்க ரோஸ்? மத்ததெல்லாம் வைக்கிறதுக்கு தனியா கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இங்க ஷார்ப்னர் இருக்கு. அப்புறமா லெஃப்ட் சைடுல பிரஸ் பண்ணா இங்க சிசர் இருக்கு. இதை எடுத்து நம்ம கிராஃப்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னது இது? தனித்தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்கிட்ட கொடு ரோஸ். சூப்பரா இருக்கு. இந்த பட்டன் பிரஸ் பண்றக்கே லெஃப்ட்ல இருக்கிறது பிரஸ் பண்ணா சிசர் வருது, ரைட்ல இருக்கிறது பிரஸ் பண்ணா ஷார்ப்னர் வருது. சூப்பரா இருக்கு. நம்ம கிராஃப்ட் கிளாஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி சிசர் நம்ம வச்சிட்டோம்னா தொலையவே தொலையாது. அது மட்டும் இல்ல நான்சி, இங்க பாரு, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல குட்டியா பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அதை பிரஸ் பண்ணா இது எரேசர் வைக்கிறதுக்கு. இந்த ஒயிட் தான் கொடுத்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் எரேசர் நான் வாங்கி தனியா வச்சிருக்கேன். ரைட் சைடுல பிரஸ் பண்ணா இங்க டேப் கூட இருக்கு தெரியுமா? ஹை, டேப் வைக்கிறது கூட தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. என்ன ரோஸ் இது? எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்கேல் மட்டும் நீ எடுத்துட்டு வரலையா? வெயிட் பண்ணு நான்சி, ஸ்கேல் வைக்கிறதுக்கு கூட தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இங்க பாத்தியா? இங்க ரூலர்னு கொடுத்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இதை இப்படி பிரஸ் பண்ணினா ரூலர் வெளியில வரும். உன்னால முடியலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட நான் ட்ரை பண்றேன். ரோஸ், அது புது பென்சில் பாக்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் டைட்டா இருக்கும். என்கிட்ட கூட இங்க பாரு நான்சி, இங்க இருக்கிறத இப்படி ஃபார்வர்ட்ல பிரஸ் பண்ணா லெஃப்ட் சைடுல இருந்து ஸ்கேல் வருது பத்தியா? பிங்க் கலர் பாக்ஸ்ங்கிறதுனால பிங்க் கலர் ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. பண்டி, சூப்பரா இருக்கு பண்டி. என்ன விட்டுட்டு போய் சூப்பரான பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. ஸ்கேல் இருக்கிறதே தெரியல தெரியுமா? எல்லாத்தையும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல வச்சுக்கலாம். பாக்குறதுக்கு டபுள் சைடட் மாதிரி இருக்கு, ஆனா சிங்கிள் சைடட் தானே. ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் போய் இதே மாதிரி பென்சில் பாக்ஸ் நானும் வாங்க போறேன் பண்டி. ரோஸ், அந்த பென்சில் பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு. இன்னும் ஏதாவது ஃபேன்சியான பென்சில்ஸ் உள்ள வைப்பா. ஆமா ரோஸ், அபி சொல்ற மாதிரி இன்னும் நிறைய பென்சில்ஸ் என்கிட்ட கொஞ்சம் மெட்டாலிக் பென்சில்ஸ் எல்லாம் இருக்கு. நான் தரேன். அதையும் உன்னோட பென்சில் பாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கோ, சரியா? ஓகே நான்சி, அந்த பென்சில்ஸ் எல்லாம் கூட அதுக்கப்புறமா நீ புது பென்சில் பாக்ஸ் வாங்கின உடனே உன்னோட பென்சில் பாக்ஸ்க்குள்ள வச்சுக்கோ. ஓகே, வெயிட் பண்ண ரோஸ். எனக்கும் இதுக்குள்ள வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நானே வச்சு பாக்குறேன். என்னது இது? கொஞ்சம் டைட்டா போற மாதிரி தெரியுது. நான்சி, அது அப்படியே ஃபிளாட்டா வச்சினா வைக்க முடியாது நான்சி. இப்படி ஸ்ட்ரைட்டா பென்சில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சினா ஈஸியா வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பாத்தீங்களா? டபுள் சைடட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது. கீழ இருக்கிறதெல்லாம் தனித்தனி கம்பார்ட்மெண்ட். ரோஸ், நான் கூட ஒரு தடவை எல்லாத்தையும் பிரஸ் பண்ணி பாத்துக்கிட்டுமா? இத பிரஸ் பண்ணா ஷார்ப்னர் வருது, லெஃப்ட் சைடுல பிரஸ் பண்ணா சிசர் வருது, இந்த திரும்ப ரைட் சைடுல பிரஸ் பண்ணா டேப் வருது, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடுல பிரஸ் பண்ணா எரேசர் கம்பார்ட்மெண்ட் வருது. சூப்பரா இருக்கு ரோஸ். அபி, இந்த ஷார்ப்னர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இரு, நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ரோஸ், நீ அதை பத்தி சொல்லவே இல்லையே. அது ஒரு நார்மல் ஷார்ப்னர் தானே நான்சி? அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இருங்க, உங்களுக்கு நான் ஷார்ப் பண்ணியே காமிக்கிறேன். ரோஸ், ஏதாவது ஒரு பென்சில் கொடு. பிங்க் கலர் பென்சிலே கொடு. இங்க பாருங்க, இப்போ நான் இந்த பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ண போறேன். பாத்தீங்களா? ஷார்ப்னரை வெளியில எடுக்காமயே இந்த மாதிரி ஷார்ப் பண்ணலாம். நான்சி, இதுதான் நீ சொன்ன ஸ்பெஷாலிட்டியா? இதுல என்ன இருக்கு? அது இல்லப்பா, இந்த மாதிரி ஷார்ப் பண்ணா டஸ்ட் எல்லாம் உள்ளேயே தங்கிக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எடுத்து வெளியில போட்டறலாம். சூப்பரா இருக்கு ரோஸ். பண்டி, நீ கூட ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்குனேன்னு சொன்னியே, அதுவும் இதே மாதிரி தானா? அதையும் எடுத்து காமி பண்டி. காமிக்கிற ரோஸ். உன்னோட பிங்க் கலர் யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் எடுத்து ஓரமா வச்சிரு. அதே டிசைன்ல நான் ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல வேற டிசைன் எல்லாம் கூட இருக்கா பண்டி? கேர்ள்ஸ்க்கு யூனிகார்ன் தவிர வேற என்ன டிசைன் இருக்கு பண்டி? கேர்ள்ஸ்க்கு பிரின்சஸ் இருந்துச்சுப்பா. அது இல்லாம பாய்ஸ்க்கு டைனோசர் கூட இருந்துச்சு. எனக்கு ஸ்பேஸ் தான் எப்பவுமே பிடிக்கும்ங்கறதுனால நான் ஸ்பேஸ் வாங்கிட்டேன். இருங்க, இப்ப ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பண்டி, இப்பதான் எனக்கு ஓபன் பண்ண தெரியும்ல. இரு, நானே எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா இருக்கு. டபுள் சைடட் மாதிரியே இருக்கு, ஆனா டபுள் சைடட் கிடையாது. ஓகே, இதையும் ஓபன் பண்ணி பார்த்தலாமா?
வாவ் பண்டி, நீ நிறைய வச்சிருக்கியே, ஒரு பென் கூட வச்சிருக்கியா? ஆமா நான்சி, ஒரே ஒரு பென் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது கேப்போட வச்சோம்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு வச்சோம்னா கூட அந்த ஹோல்டர்ல வைக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஐயோ மறந்தே போயிட்டேன். டைம் டேபிள் எடுத்து இந்த ஹோல்டர்ல வச்சுக்கலாம். எல்லா மெட்டாலிக் பென்சில்ஸ் தான் ஃபுல்லா வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஹோல்டர் மட்டும் தான் பாக்கி. இந்த மாதிரி கேப்பை ரிமூவ் பண்ணோம்னா இந்த ஹோல்டர்ல வேணா இந்த மாதிரி மாட்டிக்கலாம். என்ன பண்டி புதுசா வச்சிருக்க? இரு ஷார்ப்னர் இதுக்குள்ள எல்லாம் வந்து டஸ்ட் இருக்கா என்னன்னு பார்க்கலாம். அட யூஸே பண்ணலையா? எல்லாமே புதுசா இருக்கு. உனக்கு கூட தனியா கத்திரிக்கோல் கொடுத்துருக்காங்கல்ல, சூப்பரா இருக்கு. பிங்க் கலருக்கு பிங்க் கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு ப்ளூ கலர் கத்திரிக்கோல். நான்சி, அதை எடுத்தீங்கன்னா எடுத்த இடத்துலயே வச்சிரு சரியா? அதுக்காக தான் அந்த கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம தொலைக்க கூடாதுங்கறக்காக. திரும்ப எடுத்து வெளியில வச்சோம் அவ்வளவுதான், காணாம போயிடும். எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிரு நான்சி. இரு அந்த ஒயிட் கலர் எரேசர் தவிர நீ என்ன ஸ்பெஷலா எரேசர் வச்சிருக்கேன்னு பாக்குறேன். டேப் இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. ஒரே ஒரு பெப்பா பிக் மட்டும் வச்சிருக்க. ஓகே, டைம் டேபிள் வச்சாச்சு. இந்த பக்கம் தான் திருப்ப முடியாதே. நான்சி, என்கிட்ட கூட இந்த ஸ்கேல் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் தெரியுமா? அந்த பிங்க் கலர் பாக்ஸ்க்கு பிங்க் கலர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு ப்ளூ கலர் ஸ்கேல் கொடுப்பாங்க தானே நினைப்பீங்க. அதுதான் இல்ல, சூப்பரா இருக்கும் தெரியுமா? ரூலர்னு போட்டு ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை இப்படியே வந்து ஃபார்வர்ட்ல புஷ் பண்ணா லெஃப்ட் சைடுல இருந்து ஸ்கேல் வரும். இங்க பாத்தீங்களா? வாவ் பண்டி, உனக்கு மட்டும் கிளியர் ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி நல்ல சூப்பரா இருக்கு பண்டி. நானும் பேசாம இந்த ஸ்பேஸ் டிசைனே வாங்கிக்கலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் அந்த கடையில இன்னும் நிறைய ஸ்டாக் வரும்னு சொல்லிருக்காங்க நான்சி. நெக்ஸ்ட் வீக் போய் வாங்கிக்கலாம் நம்ம. பண்டி அண்ட் ரோஸ், உண்மையாவே இந்த பென்சில் பாக்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நான் கூட போய் இதே மாதிரி வாங்க போறேன். ஓ மை காட், மேம் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. கம் ஆன் கைஸ், எல்லாரும் அவங்கவங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க. மேம் மட்டும் இத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. ரோஸ், நம்ம ரெண்டு பேரும் இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்து எங்கயாவது வைக்கணும். மேம் மட்டும் இதை பார்த்தாங்கன்னா நம்ம நல்லா மாட்டிக்குவோம் ரோஸ். பண்டி மறந்துட்டியா? இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் ஸ்கூலுக்கு கொண்டு வர கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சீக்கிரமா எடுத்து வச்சிட்டு அவங்கவங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க. எல்லாரும் இந்த மாதிரி கேதர் ஆக கூடாதுன்னு நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்காங்க. ஐயோ, எங்க எடுத்து வைக்கிறதுனே தெரியலையே. சைலன்ஸ். உங்ககிட்ட நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். என்னது இது, பிரின்சிபல் மேம் ரூம் வரைக்கும் உங்கள் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. பண்டி, ரோஸ், நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸில் இந்த மாதிரி யாரும் அவங்கவுங்க பிளேஸை விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இது என்ன பென்சில் பாக்ஸ்? ஸ்கூலுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? மேம், நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் மேம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போவே இதை எடுத்து வச்சுட்டு பிளேஸில் உட்காந்துக்குவோம் மேம். ஏற்கனவே உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஃபேன்சி டைப் பென்சில் பாக்ஸை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்காக பண்டி அண்ட் ரோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கமான், ஆன்சர் பண்ணுங்க. மேம், அவங்க எடுத்துட்டு வந்ததும் இல்லாம எல்லார்த்தையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க மேம். இந்த கிளாஸ்ல என்ன தவிர எல்லாருமே முன்னாடி போய் கேதர் ஆகி அந்த பென்சில் பாக்ஸை சுத்தி நின்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேம். வாங்க போறதா கூட சொன்னாங்க மேம். நெக்ஸ்ட் வீக் ஆனுவல் எக்ஸாமை வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ் ரோஸ்? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் தானே? நீயே இந்த மாதிரி பண்ணினா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஸ்கூலில் இருக்கிற ரூல்ஸை எல்லாரும் மறந்துட்டீங்க, அப்படி தானே? அவங்களே காமிச்சிருந்தாலும் நீங்கள் யாரும் உங்கள் பிளேஸை விட்டு எந்திரிச்சு போய் பார்த்துருக்க கூடாது. மேம், சாரி மேம், இனிமேல் கண்டிப்பா பண்ண மாட்டோம் மேம். லாஸ்ட் டேங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டோம் மேம். ஃபர்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி, லாஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூலோட ரூல் ஒன்று தான், புரியுதா? இந்த பென்சில் பாக்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்தால் பிரின்சிபல் மேம் ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து என் டெஸ்க்கு கடையில் வைங்க. நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இந்த பென்சில் பாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிளேஸில் போய் உட்காருங்க போங்க. என்ன பண்டி, ரோஸ், இப்போ அதை எடுத்து என்னோட டெஸ்க்கு கடையில் வைக்கிறீங்களா? இல்லை ரெண்டு பேரும் பிரின்சிபல் மேம் ரூமுக்கு போய் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரீங்களா? ஐயோ, போச்சு ரோஸ், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எடுத்து வச்சிடலாம். கிளாஸ் முடியும் போது மேம் கிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு வாங்கிக்கலாம் ரோஸ். எனக்கு என்னமோ மேம் கொடுப்பாங்கன்னு தோணல பண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? ரொம்ப எக்ஸ்பென்சிவான பென்சில் பாக்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா ரிவிஷன் தான் நடக்க போகுது. பார்த்தா எல்லாரும் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. அட்டெண்டன்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லையில. மேம், வீட்லயே உட்கார்ந்து ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு புஷ்பா ஸ்கூலுக்கு வரல மேம். வீட்லயும் படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கா மேம். வாட் இஸ் திஸ் மா? இந்த மாதிரி லாஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு ரிவிஷனுக்கு வந்தா தானே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ண முடியும். இப்படி லாஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிங்கன்னா எப்படி அப்போ மற்றவங்கள மாதிரி உங்களுக்கு தெரியும்? சரி, ஓகே, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு எப்பவுமே டைம் பத்தவே மாட்டேங்குது மேம். 2 மார்க் கொஸ்டின்லயும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் இன் டீடைல்னு கொடுக்குறீங்க. 5 மார்க்குக்கு கொடுக்குறீங்க, 10 மார்க்குக்கு கொடுக்குறீங்க மேம். எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணா சுத்தமா டைம் பத்த மாட்டேங்குது மேம். லாஸ்ட் எக்ஸாம்ல எனக்கு டைம் இல்லாம 10 மார்க்ஸ் போயிடுச்சு மேம். எக்ஸ்பிளைன் இன் டீடைல்னு 10 மார்க்குக்கு கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு பேஜ் அளவுக்கு எழுதலாம். 5 மார்க்ஸ்க்கு கொடுத்தா நீங்கள் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ஹாஃப் பேஜுக்கு எழுதலாம். அதே 2 மார்க்ஸ்க்கு கொடுத்தா வெறும் டைட்டில் டாபிக்ஸ் மட்டும் தாமா எழுதணும். 2 மார்க்குக்கு ஹாஃப் பேஜ் எழுதிட்டு 5 மார்க்குக்கு ஃபுல் பேஜ் எழுதிட்டு இருந்தீங்கன்னா சுத்தமாக டைம் பத்தாது, புரியுதா? 2 மார்க்குக்கு ஒரு 3 to 4 லைன்ஸ் எழுதுங்க. 5 மார்க் கொஸ்டினுக்கு ஹாஃப் பேஜ் எழுதுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு எல்லாரும் நல்லா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லேட்டா யாரும் வரக்கூடாது. மேம் சாரி மேம், இனிமேல் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் கொண்டு வர மாட்டோம் மேம். நானும் ரோஸும் இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கலாமா மேம்? ஓ சாரி, பென்சில் பாக்ஸ் பற்றி மறந்துட்டேன்ல. நோ பண்டி, என்னால் உனக்கு இதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. இதை ரெண்டையும் நான் பிரின்சிபல் மேம் ரூமில் வச்சிடறேன். நீ போய் பேசி எடுத்துக்கோ, இல்லாட்டி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எடுத்துக்கோ. என்னது இது, பென்சில் பாக்ஸா இல்லை வேற ஏதாவதா? இவ்வளோ ஹெவியாக இருக்குது, புக்ஸை விட வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது. இதை முதல்ல எப்படி நீங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு தெரியல. பயங்கர வெயிட்டாக இருக்குது. வாட்ச்மேன் கிட்ட சொல்லி தான் இன்னொரு பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கால் பண்ணி கிவ்அவே எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஒவ்வொரு வீடியோக்கும் எண்ட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், இந்த வீடியோல யாரு 2 பேர் பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு அனுப்பிடுங்க. டெய்லி ஒரு லக்கி வின்னர் செலக்ட் பண்ணி இதே மாதிரி பென்சில் பாக்ஸ் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ so much, bye.